வெல்கம் டு டிஜிட்டல் ட்விட்டர்ஸ் எல்கே. டிஜிட்டல் ட்விட்டர்ஸ் எல்கே நிறுவனமானது டபிள்யூடி எக்ஸ்பெக்டேஷன் கொஷின் சம்மந்தமான ஷார்ட் வீடியோஸ் அண்ட் நோட்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அதர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆல்சோ. ஓகே, அந்த அடிப்படையில் லெவல் 2ல் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் டிஜிட்டல் என்வாயன்மெண்ட் என்ற சப்ஜெக்டில் ஐஎஸ்டி என்ற சப்ஜெக்ட் எந்த மாதிரி கொஷின் இந்த மாதிரி வரலாம்ங்கிறத நாங்கள் பார்ப்போம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஐஎஸ்டிங்கிறது ஒரு கரண்ட் வேர்ல்டு வந்துகிட்டு உங்களுக்கு தெரியும், இண்டஸ்ட்ரியல் 4.0 5.0 மாறிட்டு போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எங்களை மாற்றிக்கொள்ளணும்ங்கிற விஷயத்த நாங்கள் படிக்கிறதுக்கான சப்ஜெக்ட்னு பார்த்தோம். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியும் இப்போ ரீசனாக டெக்னாலஜி நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கு. அதன் அடிப்படையில் நாங்கள் சாப்டர் நம்பர் 4, அதாவது டிஜிட்டல் டியூட்டர்ஸ் எல்கே பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்துட்டு எங்களோட சப்ஜெக்ட் ஃபாலோவிங் மெத்தட் எல்லாம் டிஃப்ரெண்ட் டியூஷன்ஸ். ஓகே, நாங்கள் வந்துட்டு சாப்டர் நம்பர் 4 படிச்சிருப்போம். நீங்கள் வேற யூனிட் புக்கோடலாம் படிச்சிருப்பீங்க. நாங்கள் வந்துட்டு சாப்டர் நம்பர் 4 படிச்சிருப்போம். அதில் இலங்கையில் காணப்படுகின்ற இணைய வசதிகள், இன்டர்நெட் சேவைஸ் என்னென்னு சொல்லி நாங்கள் ஒரு ஷார்ட்டாக கொஞ்சம் பார்த்தோம். இருந்தாலும் 2025 ஜூலையின் ஆரம்ப காலப்படி, அதாவது ஃபர்ஸ்ட் வீக்கில் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், எலன் மாஸ்குடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனமானது ஸ்டார்லிங்க் என்கிற இன்டர்நெட் சர்வீஸை இலங்கையில் அறிமுகப்படுத்தினாங்க. ஓகே, ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஸ்டார்லிங்க்ங்கிறது இன்டர்நெட் சர்வீஸ் எப்படி இயங்குது, இதனுடைய விஷயங்கள் என்னங்கிறது நாங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சு வச்சுக்கொள்வோம். ஓகே, முதலாவது இவங்க எப்படி இயங்குறாங்க, அதே போன்று அதை ஸ்டார்லிங் எப்படி இயங்குது, மற்ற நிறுவனங்கள் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் எப்படி இயங்குறாங்கிறத முதலாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க டிஸ்டன்ஸ். இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களோட வீட்டு வழியில் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு நீங்கள் இன்டர்நெட் சர்வீஸ் பயன்படுத்துகிறார்கள் இருந்தால் ஃபைபர் கனெக்ஷனோ வைஃபை மொபைல் சர்வீஸ், இவங்களுடைய சர்வீஸ் வழங்கக்கூடிய தன்மையை பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ், அவங்களுடைய டவர் ஊடாக ஒரு டவர் ஒன்று இருக்கும், அல்லது ஃபைபர் கேபிள் கனெக்ஷன் இருக்கும், ஃபைபர் கேபிள் கனெக்ஷன் இருக்கும், அல்லது கேபிள் கனெக்ஷன் ஊடாக தான் உங்களுக்கு இன்டர்நெட் சர்வீஸ் வழங்கி கொண்டு இருந்தாங்க. பட் ஸ்டார்லிங்க் எப்படி உங்களுக்கு இன்டர்நெட் சர்வீஸ் வழங்குதுன்னு சொன்னால், டிரெக்டாக சேட்டலைட் ஊடாக, அதாவது செயற்கைக்கோள்களூடாக என்ன செய்கிறாங்க, உங்களுடைய வீட்டில் ஒரு ரிசீவர், அதாவது ஆண்டெனா ஊடாக இன்டர்நெட் வழங்குறாங்க. இப்போ இதே இது நீங்கள் மொபைல் எடுத்துக்கொண்டீங்களா, அது மொபைல் அல்லது எஸ்எல்டி வைஃபை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், இவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களோட டவர்ல இருந்து டெலிகாம் டவர்ல இருந்து என்ன செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னால், உங்களோட வீட்டில் என்ன செய்வாங்க, ரவுட்டருங்கிற ஒரு டிவைஸ் தந்திருப்பாங்க. அந்த ரவுட்டர் ஊடாக ரிசீவ் பண்ணி இன்டர்நெட்டை வைஃபை வழங்கும், அல்லது அவங்களோட ஃபோன் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ரிசீவ் பண்ணும். ஓகே, இது வந்துட்டு டிரெக்டாக உங்களுக்கு என்ன செய்யுது, சேட்டலைட் இருந்து கிடைக்காது இல்லையா. ஸோ இன்டர்நெட் அவங்களுடைய இந்த மாதிரி வழங்கினாங்க. பட் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸ்டார்லிங் வந்துட்டு சேட்டலைட் ஊடாக எந்த விதமான டவரும் இல்லாமல் உங்களுடைய நாட்டுக்குள்ள சேட்டலைட் ஊடாக அவங்க ஒரு ரிசீவர் தருவாங்க. அந்த ரிசீவர் ஊடாக உங்களுக்கு வைஃபை இன்டர்நெட்டை ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் ஸ்டார்லிங்குக்கும் இவங்களுக்கு ஸ்டார்லிங்க்கும் மற்ற ப்ரொவைடருக்கும் சேவிஸ் எப்படி வழங்குறாங்கிறதுல டிஃப்ரெண்ட். சரியா? ஓகே, ஸோ இந்த சேட்டலைட் வந்துட்டு இலங்கையில் ஏன் தேவை, என்ன விஷயம் இதில் இருக்குதுங்கிறத பார்ப்போம். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சேட்டலைட்டுங்கிறது, இந்த ஸ்டார்லிங் சேவிஸ்ங்கிறது, ஓகே உங்களுக்கு தெரியும், இது எப்படி முக்கியத்துவம் பெறுதுன்னு சொன்னால், கொரோனா காலகட்ட பகுதி, அதாவது COVID-19 காலகட்ட பகுதியில் உங்களுக்கு தெரியும், இலங்கையை பொறுத்தவரைங்காட்டிலும் நிறைய மாணவர்களுக்கு இன்டர்நெட் சர்வீஸ், ஜூம் கிளாஸஸ்கள் கண்டக்ட் பண்ணும்போது இன்டர்நெட் சர்வீஸ் கிடைக்கல. இப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, மலைகள்ல மரங்களையும் மீறி இந்த இன்டர்நெட் சர்வீஸை எடுத்துக்கொண்டாங்க. பட் இது ஒரு வெரி டிஃபிகல்ட்டான டாஸ்க் தான் இருந்துச்சு. ஏன்னு சொன்னால், இலங்கையில் போதிய அளவு டவர் இல்லை, கிராமப்புறங்களில் ரூரல் ஏரியாவில் இந்த இடங்கள்ல இன்டர்நெட் டவர் பிரச்சனைக்கு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் எங்க உங்களுடைய ட்ராவலிங் போகுது, இப்போ அந்த ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்லேருந்து கொழும்புக்கு போகிறீங்க, அல்லது வேறு ஒரு லாங் ட்ராவல் போகிறீங்க, ட்ரிப் போகிறீங்கன்னு சொன்னால், சில இடங்கள்ல சாதாரணமாக கோல் பேசக்கூடிய கவரேஜ் கூட உங்களுக்கு இன்டர்நெட் சர்வீஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் இல்லாதாக்குற முகமாக, இன்டர்நெட் ஃபெசிலிட்டி கொடுக்குற முகமாக ஸ்டார்லிங்க்னு சொன்னால், நீங்கள் பாலைவனத்தில் இருந்தாலும் சரி, எந்த காட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் வந்துட்டு கடல்ல இருந்தாலும் சரி,
இன்டர்நெட் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணணும் சேட்டலைட் ஊடாக இயங்குறது தான் இந்த ஸ்டார்லிங்குடைய நோக்கம். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, லாஸ்ட்ல கீழே போட்டிங்கன்னா பாருங்க, லோ எர்த் ஆர்பிட், லியோன்னு சொல்லுவாங்க ஷோர்ட்டா. ஓகே, லியோ ஃபிலிம் இல்ல, லியோ, சரியா? ஓகே. இந்த இதுல அதாவது உலகத்தை அண்மித்த பாதையில என்ன செய்யும் சொன்னா, இந்த சேட்டலைட் எல்லாம் பயணிச்சு கொண்டிருக்கும் வேர்ல்டுக்கு நியரஸ்ட் வேல்யூ, அதாவது ஃப்ளைட்டுக்கு கொஞ்சம் ஃப்ளைட் பறக்கிறதுக்கூடிய தூரத்தை கொஞ்சம் உயரமாக இன்னும் கொஞ்சம், அதாவது புவியீர்ப்பு விசை எங்க லாஸ்ட்ல குறையுதோ அங்கதான் என்ன செஞ்சுப்பாங்க இவங்களோட இந்த சேட்டலைட்டை வச்சிருப்பாங்க. ஸோ அதன் ஊடாக என்ன செய்யறாங்க, செயற்கை ஊடாக ரூரல் ஏரியாவில இருந்து எல்லா இடத்துக்கும் இன்டர்நெட் இவங்க வழங்குறாங்க. ஓகே. ஸோ இப்படி இவங்க இன்டர்நெட் வழங்குறதுனால இவர் என்ன, எலன் மாஸ்க் என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னா, இன்னும் ஒரு ஃபெசிலிட்டிஸை இன்க்ளூட் பண்ணிக்கிறாரு. என்ன, குறுகிய தாமதம், லோ லேட்டன்சி இணையம். அதாவது உங்களுடைய நீங்க ஒரு ஃபிலிம் பார்க்கும் பொழுது அல்லது யூடியூப் பார்க்கும் போது நீங்க பார்த்து சில நேரம் பார்த்துருப்பீங்க, லோடிங் ஆகிக்கொண்டு லோட் ஆகி தான் உங்களை செய்யும் இல்லையா? ஸோ அல்லது பஃபரான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயத்தை குறைச்சி எவ்வளவு ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு பெரிய வீடியோஸ் உங்களுக்குடைய லைவ் ஸ்ட்ரீம் போகணுமோ அவ்வளவுக்கு ஃபாஸ்ட்டாக கொடுக்க வேணுங்கிறத இந்த இதில். ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய மெயின் ஃபீச்சர்ஸாக இருக்குது. ஷெடியூஷன்ஸ் இதனால தான் இதை நீங்கள் நான் வாசிச்சு காட்டல. நான் என்ன வாசிச்சு காட்டுறதுக்கு இந்த வீடியோ செய்யல. இது ஸ்க்ரீனில் இருக்கிறத நீங்கள் வாசிச்சு கொள்ளலாம். பட் நான் இதில் எக்ஸ்பிளனேஷன் மட்டும் உங்களுக்கு தரேன். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்ப்போம். ஓகே, அப்போ ஸ்டார்லிங் வந்துட்டு சொன்னால் இலங்கையில் இருக்கிற அதர் நெட்ஒர்க்கில் நான் எதை யூஸ் பண்ணின நல்ல இப்போதைக்குங்கிறத நாங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ டிஸ்டன்ஸ் இது 100% அக்யூரசி இல்லை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்டர்நெட் அண்ட் வெப்சைட் அண்ட் ஏஐலேருந்து நான் எடுத்துக்கொண்டு நோட்ஸில் உங்களுக்கு தந்துருக்கிறேன். ஓகே. ஓகே, ஸ்டார்லிங் வந்துட்டு 2 வகையான சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் நாங்கள் என்ன செய்வோம்னா, இது விச் எவர் ஹையஸ்ட் வேல்யூ வருதோ அதை நாங்கள் என்ன செய்வோம், எடுத்துக்கொள்வோம். சரியா? இங்கே பார்த்தீங்கன்னு சொன்ன டிஸ்டன்ஸ் டவுன்லோடு ஸ்பீட். ஓகே, நான் வந்துட்டு நிறைய இன்டர்நெட் சர்வீஸ் இருக்குது இலங்கையில். நாங்கள் வந்துட்டு என்ன செய்யணும்னா ஒரு ஷோர்ட்டான அதாவது லேட்டஸ்ட் என்ன இருக்குதோ அதை மட்டும் தான் நான் விளங்கப்படுத்துவேன். ஓகே. ஓகே, ஸ்டார்லிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் டவுன்லோடிங் ஸ்பீட், டவுன்லோடு ஸ்பீடை பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் 200 Mbps ஸ்பீடில் டவுன்லோட் ஆகும். ஒரு ஃபிலிமை நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறீங்க அல்லது ஒரு ஃபைலை நீங்கள் தரவிறக்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்பீடில் தான் மேக்ஸிமம் ஸ்பீடில் டவுன்லோட் ஆகும். பட் ஃபைபரை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1000 Mbps அப் டு வந்துட்டு 1000 Mbps ஸ்பீடில் வந்துட்டு என்ன செய்ய போகுது, டவுன்லோட் ஆக போகுது. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய 5G இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபோனாக இருந்தால் 300 Mbpsல டவுன்லோட் ஆகும். ஸோ டிஸ்டன்ஸ் இது 100% அக்யூரசி இருக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ டிஸ்டன்ஸ் பாருங்கள். ஸோ இந்த ஸ்பீடில் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா, டவுன்லோடு ஸ்பீடில் பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டில் ஃபைபர் கனெக்ஷன் பெஸ்ட்டாக இருக்குது. பட் அப்லோடிங் ஸ்பீடை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேக்ஸிமம் 40 தான் Mbps தான் அப்லோடிங். அதாவது நீங்கள் ஒரு ஜூம் கிளாஸ் நடத்துறீங்களோ அல்லது வந்துக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கேம் விளையாடும் போது நீங்கள் என்ன செய்றீங்க, லைவ்ல நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்பீட் வந்துட்டு 40 Mbps. பட் ஃபைபர் கனெக்ஷன் இருந்தால் 500 Mbps ஸ்பீடில் உங்களுக்கு ஒர்க் பண்ணக்கூடியதாக இருக்குது. அதே நேரம் டிஸ்டன்ஸ் 5G ஃபோனாக இருந்தால் உங்களுக்கு 100 Mbpsல தான் என்ன செய்யும், உங்களுக்கு அப்லோடிங் ஸ்பீட் கிடைக்கும். ஸோ ஸ்டில் ஃபைபர் இஸ் பெஸ்ட்டாக இருக்குது. ஓகே. லேட்டன்சி அதாவது தாமதம், ஒரு வீடியோ பிளே ஆகிறதுக்கோ அல்லது ஃபைல் உங்களுக்கு வியூ ஆகிறதுக்கான ஏற்பட தாமதம் இல்லையா? தாமதம் எங்க குறைவா இருக்குன்னு பார்க்கணும். இங்க ஸ்டார்லிங்ல தான் உங்களுக்கு பாருங்க குறைவா இருக்கு. ஏன் குறைவா இருக்குது நான் சொன்னேன் இல்லையா, லோ எர்த் ஆர்பிட். இந்த இதுல அவங்க லோ டிஸ்டன்ஸ்ல அவங்களுடைய செயற்கைக்கோள்கள் இருக்கிறதால, சேட்டலைட்ஸ் இருக்கிறதால உங்களுக்கு குயிக்காக அதுக்குரிய ஃபாஸ்டஸ்டான ரிசல்ட்ஸ் கிடைக்குது இல்லையா? ஸோ பட் ஃபைபர் 85 5G ஃபோனாக இருந்தால் 150 130 இல்லையா? ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் சொல்லியிருந்தேன் பாருங்க, குறுகிய தாமதம், லோ லேட்டன்சி இணையம். அப்போ இதில் எங்களுக்கு ரெண்டு விஷயம் தான் டிஸ்டன்ஸ். அதர் சர்வீஸை விடுங்க, இவங்க ஸ்பெசிஃபை ஆகிறதுக்கு ரெண்டே விஷயம், எல்லா இடத்தையும் அவைலபிளாக இருப்பாங்க, அவைலபிலிட்டி எவ்ரிவேர். ஓகே. அதே மாதிரி லோ லேட்டன்சி, இது ரெண்டு தான் அவங்களுடைய மிகப்பெரிய என்ன பலமாக இருக்குது. ஓகே, காஸ்ட் வைஸாக பார்த்தோம்னு சொன்னால் ஓகே, ஸ்டில் வந்துட்டு ஃபைபர் 8000 ஸ்டார்ட் ஆகுது. அவன் வந்துட்டு ஸ்டார்லிங் வந்துட்டு 9200 இல்லை மினிமம் பேக்கேஜ் ஸ்டார்ட் ஆகுது. பட் உங்களுக்கு ஃபோன் பார்த்தீங்கன்னா 4G 5G பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 5000 அதை விட குறையும் இருக்குது. நான் சொல்றது ஒரு ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இதை சொல்றேன், ஒரு பேக்கேஜ் சொல்றேன். சரியா? ஓகே. ஸோ ஸ்டில் கம்பேரபிலிட்டி
ஸ்டார்லிங் வந்துட்டு ஒரு மாடரேட்டா இருந்தாலும், இதுல சொல்லப்படாத ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. மந்த்லி காஸ்ட் தான் சொல்லிக்கிறேன். இனிஷியல் காஸ்ட் சொன்னேனா? இல்ல. ஃபைபர் அண்ட் 4Gக்கெல்லாம் உங்களுக்கு இனிஷியல் காஸ்ட் வந்துட்டு 4Gக்கு வந்துட்டு ஒரு சிம் எடுத்தா போதும். ஃபைபருக்கு வந்துட்டு நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு 20,000 ஒரு 10,000 15,000 மட்டுக்கு தேவைப்படும். ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் இருக்கிறதுக்காக மற்றும் ஃபர்ஸ்ட் இனிஷியல் காஸ்ட். பட் ஸ்டார்லிங்க பொறுத்தவரைங்காட்டிலும் 1 லக்ல இருந்து 2 லக்குக்குள்ள உங்களுக்கு காஸ்ட் ஆகலாம். சேடிசன்ஸ். ஸோ இனிஷியல் காஸ்ட்ங்கிறது ஸ்டார்லிங்க்ல கூடுதலா இருக்குது. ஸோ இந்த அடிப்படையில எந்த இடங்கள்ல இது வந்துட்டு பெஸ்ட்டா இருக்கும்ங்கிறத பாக்கி ஓகே. ஓகே. டிஸ்டன்ஸ் ஸ்டார்லிங் நீங்க எங்க யூஸ் பண்ணணும்னு சொன்னா, கட்டாயம் இது எங்கன்னு சொன்னா, எங்கேயும் இப்ப எங்களோட ஊர்ல கவரேஜ் கிடைக்குதில்ல. கவரேஜ் மிச்சம் கஷ்டமா இருக்குது. இன்டர்நெட் இப்போ உலகத்துல டிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியும். டெக்னாலஜி வளர்ந்துட்டு போய் எல்லாத்தையும் ஏஐ இல்லாம, டெக்னாலஜி இல்லாம நாங்க இப்ப இயங்க முடியாத அளவுக்கு மாறிட்டோம்னே. ஸோ எல்லா இடத்துலயும் இன்டர்நெட் தேவை. ஸோ உங்களோட ஊர்லயோ அல்லது நீங்க ஒர்க் பண்ண எந்த பகுதியிலோ நீங்க போற இடத்துல இன்டர்நெட் சேவையே இல்ல. வைஃபை இல்ல. சொல்லி டவர் இல்ல, ஃபோன் டவர் இல்ல. ஃபைபர் கனெக்ஷன் இல்ல. இப்படியான இடங்கள்ல ஃபைபர் கனெக்ஷன் என்ன செய்யும்? ஸ்டார்லிங்க் கனெக்ஷன நாங்க என்ன செய்வோம்? கொண்டு வருவோம். ஓகே. பட் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க இப்ப இருக்கிறீங்க ஒரு கொழும்பு சிட்டிஸ்ல இருக்கிறீங்க. அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஃபைபர் ஓகே. சொன்னா உங்களுக்கு ஃபைபர் கனெக்ஷன் அங்க இருக்கு ஸ்டில். ஓகே. அப்ப வந்துட்டு உங்களுக்கு ஈஸியா கிடைக்கக்கூடியதா இருக்கு. அதே மாரி மொபைல் யூசர். மொபைல் யூசருக்கு டீசன்ஸ் ஃபைபர் கையில தூக்கிட்டு போலாமா? அதுக்கு கேபிளோட தான் வரும். ஃபைபர் யூஸ் பண்ண முடியாது. மொபைல் யூசருக்கு இல்லையா? அதே மாரி டியூஷன்ஸ் நீங்க ஸ்டார்லிங்க் ஆண்டனாவ தூக்கி திரியலாமா? இல்ல. ஓகே. பட் ஸ்டார்லிங்க் வந்துட்டு நீங்க ஒரு ஒரு இப்ப கொழும்புலேருந்து போற பஸ்ல அல்லது ட்ரெயின்ல நீங்க ஒரு ஸ்டார்லிங்க் ஆண்டனாவ போட்டீங்கன்னு சொன்னா, உங்களோட சர்வீஸ் கஸ்டமருக்கு என்ன செய்யும்? ஈஸியாக அந்த சர்வீஸ் கிடைக்கக்கூடியதா இருக்கும். ஓகே. ஸோ இது வந்துட்டு அந்த கம்பேரபிலிட்டில எவ்வளத்து நாங்க இந்த அ ஸ்டார்லிங்க யூஸ் பண்ணா நல்லம்ங்கிறத நாங்க யூஸ் பண்றோம். சும்மா வருதுங்கிறதுக்காக வேண்டி ஸ்டார்லிங்க் வந்துங்கிறதுக்காண்டி எங்களோட வீட்ட எடுத்து யூஸ் பண்ணணும்ங்கிறது, படம் காட்ட வேணும்ங்கிறது அவசியம் கிடையாது. என்ன? முதல்ல யோசிக்க வேணும். இதுல ஸ்பீட் என்ன? இது என்ன? இது யூஸ் பண்றது எவ்வளவு நல்லதுங்கிறத யோசிக்கணும். ஓகே. ஓகே. அத வச்சு தான் முடிவு எடுக்கணும். ஓகே. மேபி இதுல 100% அக்யூரசி இருக்காம இருக்கலாம். பட் ஒன் டைம் ஒரு கொஸ்டின் வந்திருக்குது. என்ன அ என்ன சொன்னா, இந்த ஸ்டார்லிங் உடைய அந்த ஃபைபர் கனெக்ஷன் ஸ்பீட் கேட்டு ஒரு வந்திருக்கு. ஓகே. ஆரம்பத்தில காலப்பகுதியில வந்துச்சு. ஐஎஸ்டில. ஓகே. இந்த மாரி இந்த கேள்வி வரலாம் மேபி. ஓகே. எதுக்கும் கமெண்ட்ஸ செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஏதாவது அப்டேட் இருந்தா அந்த கமெண்ட்ஸ் பகுதியில நாங்க என்ன செய்வோம்? YouTubeல போட்டிருப்போமா? ஓகே. ஓகே. டியர் இந்த ஃபைபர் கனெக்ஷன் வந்தோனே நெறைய மெசேஜ் பார்த்திருப்பீங்க. நியூஸ் பார்த்திருப்பீங்க. இந்த நியூஸ்ல சொல்லியிருப்பாங்க நிறைய நேரம். இலங்கை இருக்கக்கூடிய கிளைமேட் உனக்கு தெரியும். இலங்கையில கிளைமேட் வந்துட்டு டிசம்பர் காலப்பகுதி. அதாவது ஒரு 4 மாசம் மட்டுக்கு என்ன செய்யும்? கூடுதலாக ஒரு மழை பெய்யக்கூடிய காலகட்டமாகவும், ஒரு கொஞ்சம் மந்தமான என்ன அந்த காலநிலை இருக்கு. அநேகமா மேகம் சூழ்ந்து இருக்கும் இல்லையா? ஸோ இது வந்துகிட்டு சேட்டலைட்ல இருந்து வரக்கூடிய இன்டர்நெட் கவரேஜ பாதிக்குமா? என்று கேட்டா, எஸ் பாதிக்கும். ஓகே. எப்படி பாதிக்கும்? ஒண்ணு வந்துட்டு உங்களோட சிக்னல் வந்துட்டு வீக்கா அல்லது வந்துட்டு உங்களோட அந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அந்த ப்ளே ஆகக்கூடிய டைம் என்ன பஃபரிங் டைம் அதிகரிக்கலாம். லேட்டன்சிங்கிறது அவங்களுடைய இது வந்து கூடலாம் இல்லையா? அல்லது டிஸ்கனெக்ட் ஆகலாம். பட் இருந்தாலும் இத ரெக்டிஃபை பண்றதுக்காக வேண்டி எலன் மஸ்க் என்ன டிசைன் பண்ணிக்கிறான்னு பாருங்கோ. ஆ ஃபேஸ்ட் அரே ஆண்டெனாங்கிறத கொண்டு வந்திருக்கிறார். இது என்ன செய்யும்னு சொன்ன டிஸ்டன்ஸ் ஒரு ஒரு இதுல இருந்து ஒரு சேட்டலைட்ல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய கவரேஜ் வந்துட்டு டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு ப்ராப்ளம்னு சொன்னா அடுத்த சேட்டலைட்ல இருந்து உங்களுக்கான இன்டர்நெட் கவரேஜ தரக்கூடியதாக அது ட்ரை பண்ணும். அதாவது மேல இருக்க சொல்லக்கூடிய இந்த காலநிலை மாற்றங்கள் வெதர் கண்டிஷனால வரக்கூடிய பிரச்சனைகள இது என்ன செய்யும்னு சொன்னா டிஃபரன்ஸ் மிக வேகமாக போய் உங்களுக்கு அந்த பிரச்சனைய சால்வ் பண்றதுக்காக அதாவது இந்த மேலைக்கு சொன்னப்பட்ட பிரச்சனையெல்லாம் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்க்குள்ள என்ன செஞ்சிடும்? ரிசால்வ் ஆயிரும். ஓகே. ஓகே. இந்த மாரி சிஸ்டத்த தான் கொண்டு வந்தீங்க. ஓகே. ஓகே. அப்ப சார் இப்ப நீங்க சொன்ன மாரி பார்த்தா, இது பெஸ்ட்டா இருக்குது. ன்னு சொல்ல பார்த்தா, இதுல குறைபாடுகள் எதுவும் இல்லையா? குறைபாடுன்னு ஒப்பிடக்குள்ள ஃபைபர் கொஞ்சம் பெஸ்ட்டா இருக்குது. பட் குறைபாடுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது. இறைவனால படைக்கப்பட்டதை தவிர மத்த எல்லாத்துலயுமே என்ன செய்யும்? மனிதனால் உருவாக்கப்பட்ட எல்லாமே ஒரு குறைபாடுடையதான் இருக்கும். ஓகே டிஸ்டன்ஸ் பாருங்க. இந்த அந்த உலகத்த சுத்தி இந்த சேட்டலைட்ஸ்கள் வரும்போது, உலா வந்து கொண்டிருக்கும்போது, சரியா? அதாவது அந்த சைக்கிள்ல போய் கொண்டிருக்கும்போது, சம்டைம் ஒன்றோடு ஒன்று மோதக்கூடியதா இருக்கும். இப்படி ஒன்றோடு ஒன்று மோதினா, அந்த துகள்கள் என்ன செய்யும்? எப்பயுமே அந்த வான்வெளியில மிதந்து கொண்டிருக்கும். அப்ப இன்னும் அது வேற வேற அந்த சேட்டலைட்ஸ்ல என்ன செய்யும்? டேமேஜ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்படி டேமேஜ் பண்ணக்கூடிய என்ன செய்யும்? டேமேஜ் பண்ண என்ன செய்யும்? யோசிச்சு பாருங்க. ஆ மிகவும் கூடுதலான என்ன?
கழிவுகள், அதாவது விண்வெளி கழிவுகள உருவாக்கும். இந்த விண்வெளி கழிவுகள் புவியீர்ப்பு விசைக்கு இவங்க ஏற்கனவே சொல்லிட்டோம்ல, லோ எர்த் எ லோ எர்த்ல வந்து என்ன செய்யுது? போய் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறதால, ஸோ டிஸ்டன்ஸ் இப்ப என்ன செய்யும்? இது வந்துட்டு புவியீர்ப்பு விசைகள் வந்து உலகத்துல கொடுக்கக்கூடியான வாய்ப்புகள் கூட. ஸோ எந்த நேரம் யார் தலையில என்ன செய்யும்? விழுவும்னு தெரியாது. இப்ப பழைய ஆட்கள் ஒரு விஷயத்த சொல்லி திட்டுவாங்க. என்ன ஏசுவாங்க என்ன? அ இடி விழுந்துரும்ன்னு சொல்லி. அதுக்கு பதிலா இப்போ இன்னும் கொஞ்சம் காலம் போனா, என்ன எலன் மாஸ்க்குடைய சேட்டலைட்ஸ் வந்து யார் தலையில விழும்ன்ட்டு தெரியாது. அந்த அளவுக்கு சிச்சுவேஷன் மாறும். ஸோ இதுதான் இருக்கிற விஷயம். ஸோ இந்த ஒரு சின்ன விஷயத்த நீங்க ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கும்போதோ, அல்லது சின்ன ஒரு ரெஸ்ட் எடுக்கும்போது இத பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுடைய எக்ஸாமுக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்குன்னு நம்புறோம். ஸோ இத நீங்க மட்டும் பார்த்துக்கொள்ளாம, உங்களோட நண்பர்கள், நண்பிகளுக்கு ஷேர் பண்ணி